எலும்புக்கு இரும்பு மாதிரி பலம் தரக்கூடிய கால்சியம் சத்து நிறைய இருக்கிற இந்த ராகி களி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அந்த கப்புக்கு 2 பங்கு தண்ணி எடுத்துக்கோங்க. 1 பங்கு தண்ணியை மாவோடய சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு பங்கு தண்ணியை அடிகனமான பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூடவே தேவையான உப்பும் 1 ஸ்பூன் நல்லெண்ணையும் விட்டு கொதிக்க வைக்கணும். லைட்டாக கொதிச்சு வரும்போது நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சிருக்கிற அந்த ராகி மாவு உள்ளே சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் கைவிடாமல் கிண்டிகிட்டே வந்தோம்னா மாவோட நிறம் மாறி மாவு சட்டியில் ஒட்டாமல் வரும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் வேர்க்கடலை சட்னி பண்ணலாம். அதுக்கு வெறும் கடாயில் வேர்க்கடலை வறுத்து தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஜீரகம், 4-5 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ தோல் நீக்கிற வேர்க்கடலை, அப்புறம் வதக்கின பொருள், அப்புறம் தேவையான அளவு உப்பு, 4-5 பல் தேங்காய் சேர்த்து நல்லா மைய அரைச்சிட்டு தாளிச்சோன்னா சட்னி ரெடி. இப்போ கொஞ்சம் சூடு ஆறி இருக்கிற இந்த ராகி களியை ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி உருட்டி நடுவில் கொஞ்சமாக வேர்க்கடலை சட்னி ஊற்றி சாப்பிட்டோன்னா செமையாக இருக்கும்.